எனக்கு அன்பார்ந்த என்னுடைய பிள்ளைகளே, நல்ல கம்ஃபர்ட் ஸோனில் இருக்கீங்களா? ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது பிரதர். வேலை வேலையில் எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல வீடு, நல்ல மனைவி, நல்ல பிள்ளைங்க, எந்த விதத்தில் எந்த குறையும் இல்லை அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா? எனக்கு அன்பார்ந்த என்னுடைய பிள்ளைகளே, உன்னுடைய வாழ்க்கையை நீ சற்று நிதானிக்க வேண்டும். நல்ல கம்ஃபர்டபுள் ஸோனில் இருக்கிறாய்னா நீ உன்னை நிச்சயமாக நிதானித்து அறியணும். எனக்கு அன்பார்ந்த என்னுடைய பிள்ளைகளே, உன்னுடைய வாழ்க்கையில் யுத்தத்தின் செய்திகளையும் நீ கேட்கலைன்னா உன்னை பிசாசு சரியாக கம்ஃபர்டபுள் ஸோனில் அப்படியே வச்சுருக்கான். நீ அவனுக்காக ஓடக்கூடாது. நீ அப்படியே வேலைன்னே ஓடிட்டுருக்கணும். அப்படியே வேலையை ரொம்ப நேசிக்கணும். உன் குடும்பத்தை ரொம்ப நேசிக்கணும். இப்படியே ரொம்ப கம்ஃபர்டபுள் ஸோன்லேயே நீ இருக்கணும். பிசாசுக்கு எந்த விதத்துலேயும் நீ எந்த காரியமும் அவனுக்கு சவாலாக நீ இருக்கவே கூடாது என்று சொல்லி உன்னை சரியான இடத்துல அவன் வைத்திருக்கிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நிச்சயமாக உன்னை நீ நிதானித்து அறிந்து கொள். ஏனென்றால் கம்ஃபர்டபுள் ஸோனை தேவன் விரும்புகிறதில்லை. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். அந்த அநேகமான பிரச்சனைகளின் ஊடாய்தான் தேவன் அவனை திருப்தியாக நடத்துவார். எனக்கு அன்பான பிள்ளையே, உடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், வேதனைகள், கஷ்டம் எதுவும் வாழ்க்கையில் இல்லைன்னா நீ சரியான பாதையில் போகலைன்னு அர்த்தம். பிரச்சனைகள் வரணும், வேதனைகள் வரணும், வேலையில் பிரச்சனைகள் வரணும், கஷ்டங்கள் வரணும், போராட்டங்கள் வரணும். இவைகளின் ஊடாய் உன் சிலுவை நீ எடுத்துக்கொண்டு நீ தேவனை பின்பற்றினால் மாத்திரம் தேவனோடு கூட இருக்கிறார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளையே, நீ உன்னை சரியாக ஆராய்ந்து அறிந்து கொள். உன் தேவனை விட உன் வேலையை நேசிக்கிறாயா? உன் தேவனை விட உன் குடும்பத்தை நேசிக்கிறாயா? இல்லை, இதை தேவன் விரும்புகிறதில்லை. உன்னை நீ நிதானித்துக்கொள். நிச்சயமாக ஒரு தேவனுடைய கிருபைக்குள்ளாய் உன்னை நீ பூரணமாய் காத்துக்கொள். எனக்கு அன்பானதுடைய பிள்ளையே, சற்று உன்னை நீ நிதானித்து அறிந்து கொள். கம்ஃபர்டபுள் ஸோனை நாம் ஒருபோதும் அப்படியே அமோதிக்கக்கூடாது. நிச்சயமாக அதில் நம்மை கரெக்டாக நாம் சரி செய்து கொண்டால் மாத்திரமே நிச்சயமாக நாம் அதிலிருந்து நாம் வெளிவர முடியும். எனக்கு அன்பானதுடைய பிள்ளையே, நீதிமான் துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் அவன் பயப்படான். அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். இந்த காரியத்துக்குள்ளாக தான் தேவன் நம்மை நடத்த விரும்புகிறார். எனக்கு அன்பானுடைய பிள்ளைகளே, ஆனபடினாலே ரொம்ப கேர்ஃபுல்லாக கம்ஃபர்டபுள் ஸோனில் இருக்கிறேன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக தேவனுடைய சமூகத்தில் நெருங்கு. நிச்சயமாக தேவன் உன்னை நடத்துவார். ஆமென்.